வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல மனிதர்களை பத்தி பேசுறதுக்கு, அவங்களுடைய பழக்கவழக்கங்கள், பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கான 10 அட்வான்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ் லாக்ஸ். லாக்ஸ் அப்படின்னா, ஒரு சேஃப்டி விஷயத்திலயா இருக்கட்டும், மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸா இருக்கட்டும், டிசிப்ளின் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தன்னுடைய டியூட்டி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப மெத்தனமா நடந்துக்கிறது. அத பத்தி அது பரவால்ல பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து லாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் தன்னோட டியூட்டில ரொம்ப மெத்தனமா நடந்துக்கிறார். ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா, சின்சியரா இல்லாம இருக்கார். அதுதான் நம்ம இப்படி சொல்றோம். ஹி இஸ் லாக்ஸ் இன் ஹிஸ் டியூட்டீஸ். ஹி இஸ் லாக்ஸ் இன் ஹிஸ் டியூட்டீஸ். இப்ப அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல என்ன ஆயிட போகுது பார்த்துக்கலாம். அந்த மாரி இருந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல நான் கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டேன். ஒண்ணும் ஆயிடாதுன்னு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அந்த மாரி நம்ம சொல்லப் போறோம். I have been lax in this matter for the past few weeks. I've been lax in this matter for the past few weeks. அதே மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுல எல்லாம் வந்து இதனுடைய தரம் ரொம்ப குறைவா இருக்கு. இது வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம லாக்ஸ்ங்கிற வார்த்தையை ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏர்போர்ட்ல பாதுகாப்பு தரம் ரொம்ப குறைவா இருக்கு. The safety standards of the airport are lax. The safety standards of the airport are lax. இதே லாக்ஸை நம்ம இன்னொரு அர்த்தத்துல, அதாவது ரொம்ப டைட்டா இல்ல, ஃபர்மா இல்ல, அப்படி ஒரு அர்த்தத்திலேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ரோப் கயிறு வந்து நல்லா டைட்டா இல்லாம கொஞ்சம் லூசா தொளதொளப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் a லாக்ஸ் ரோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் சாயிலும் நல்லா கெட்டியா இல்லாம பொல பொலன்னு இருக்கு, தொளதொளப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் a லாக்ஸ் சாயில் அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ் லீனியன்ட். லீனியன்ட்ங்கிற இந்த வார்த்தையை நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்ட்டிகுலர் இப்ப வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா, அந்த பனிஷ்மென்ட் குடுக்குற விஷயத்துல அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம லீனியன்ட்ன்ற வார்த்தையவே யூஸ் பண்ணுவோம். இப்போ டீச்சர் இருக்காங்க, கிளாஸ்ல ஒரு பையன் மிஸ்டேக் பண்றான் அப்படின்னா, அதுக்காக கடுமையா தண்டிக்காம ஒரு வார்னிங்கோட அவன விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க லீனியன்ட். The teacher is lenient and let him off with a warning. ஒரு வார்னிங்கோட அவன விட்டுட்டாங்க. The teacher is lenient and let him off with a warning. இப்ப அதே மாதிரி நான் என் பையன் மிஸ்டேக் பண்றப்போ அவன்ட்ட நான் கடுமையா நடந்துக்கிறது இல்ல, அடிக்கிறது இல்ல, ரொம்ப அவன நான் திட்டுறது இல்ல, ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் பண்றேன் அப்படிங்கிறப்போ மக்கள்லாம் நீ என்ன ரொம்ப அவன ஃப்ரீயா விடுற அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றத people say I'm lenient with my son. People say I'm lenient with my son. அடுத்து நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ் prolific. prolific அப்படின்னா ரொம்ப ப்ரொடக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நிறைய ஏராளமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து ஒரு சிங்கர் இருக்காங்க. அவங்க நிறைய பாடல்கள் பாடியுள்ள ஒரு பாடகி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அப்ப நம்ம ஜானகி அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஜானகி இஸ் அ ப்ரொலிஃபிக் சிங்கர். ஜானகி இஸ் அ ப்ரொலிஃபிக் சிங்கர். அதே மாதிரி ஒரு ரைட்டர் இருக்காரு. அவர் நிறைய நாவல்கள், சிறுகதைகள்லாம் எழுதியிருக்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹி இஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர் ஆஃப் நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரீஸ். ஹி இஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர் ஆஃப் நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரீஸ். ஸோ ப்ராலிஃபிக் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் பண்றவங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து அனிமல்ஸ்க்கு, பிளான்ட்ஸுக்கு எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு மரம் நிறைய காய்கள் காய்க்கும் அப்படின்னா, அதையும் நம்ம ப்ராலிஃபிக்ன்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவுல இருக்க மாமரங்கள்லாம் நிறைய காய்கள் காய்க்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா, மேங்கோ ட்ரீஸ் இன் திஸ் ஏரியா ஆர் ப்ராலிஃபிக். இப்ப அதே மாதிரி ராபிட்ஸ் நிறைய குட்டிகள் போடும் இல்லையா? அதையும் நம்ம ப்ராலிஃபிக் அனிமல்னு சொல்லலாம். ராபிட்ஸ் ஆர் ப்ராலிஃபிக். ராபிட்ஸ் ஆர் ப்ராலிஃபிக். அடுத்த அட்ஜெக்டிவ் வாலடைல். வாலடைல் அப்படின்னா திடீர்னு கோவம் வந்துரும். கண்மூடித்தனமா ரொம்ப வயலண்டா கோவப்படுவாங்க. ரொம்ப மூர்க்கமா கோவப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம வாலடைல்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் இருக்கார், ரொம்ப ரொம்ப கடுமையா கோவப்படுவார் அவரு. அவர் டீச் பண்றதுக்கு ஏற்றவர் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். He is volatile and he is not suitable for teaching. He is volatile and he is not suitable for teaching. அடுத்த அட்ஜெக்டிவ் persistent. அப்படின்னா ஒரு விஷயத்துல ரொம்ப விடாப்பிடியா, உறுதியா, பிடிவாதமா இருக்கிறவங்க. adamant நம்ம இங்க சொல்லப் போறது இல்ல. இப்ப நம்ம persistent அப்படின்றப்போ, இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, பிரின்சிபால பார்க்கணும். நீங்க வேணா கிளாஸ் டீச்சர பாருங்களேன், பிரின்சிபல் பிஸியா இருக்காரு. இல்ல ஆஃபீஸ்ல யாரையாவது பாருங்களேன் அப்படின்னு சொன்னா, இல்ல முடியவே முடியாது. நான் பிரின்சிபால தான் பார்ப்பேன் அப்படின்னு விடாப்பிடியா நின்னுட்டு இருக்கார் அப்படின்னா, அவரை நம்ம persistentன்னு சொல்லுவோம். He was persistent and refused to speak to anyone but the principal. He was persistent and refused to speak to anyone but the principal. சோ அதே மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் வந்தாரு. ரொம்ப விடாப்பிடியா வாங்கியே ஆகணுங்கிறாரு. சோ நச்சரிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். So a persistent salesman.
nagged us to buy the soap. A persistent salesman nagged us to buy the soap. போவே மாட்டேங்கிறார், வாங்கியே ஆகணும் நிக்கிறார். அதுதான் நம்ம இந்த இடத்துல விடாப்பிடியா இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். இந்த காரணத்துக்காக தான் a persistent salesman நம்ம சொல்றோம். அடுத்த வார்த்தை astute. astute அப்படின்னாலும் இன்டெலிஜென்ட் அப்படின்னு தான் அர்த்தம். பட் என்ன மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னா ப்ராக்டிக்கல் கிளவர்னஸ். ப்ராக்டிக்கலா அப்படின்னா ஒரு சூழ்நிலையவோ இல்ல மனிதர்களையோ நல்லா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து டிசிஷன் எடுப்பாங்க, பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற புத்திசாலித்தனத்தை தான் நம்ம ஆஸ்டியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காரு. அவருக்கு மக்கள்ல எப்படி கவரணும்னு தெரியும். அதை எப்படி ஓட்டா மாத்தணும்னு தெரியும் அப்படின்னா he is an astute politician. அதே மாதிரிதான் ஒரு விமர்சனம். அந்த படத்தை பத்தின அக்குவேர் ஆணிவேரா அதை பத்தின ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவருக்கு இருக்கும். என்ன மாதிரி இருந்தா மக்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி இது இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்றது. he is an astute movie critic. இப்ப அதே மாதிரி பிசினஸ் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த சமயத்துல என்ன பிசினஸ் பண்ணா மக்களை கவரலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவர். ப்ராக்டிக்கல் கிளவர்னஸ் நம்ம சொன்னோம் இல்லையா. he is astute in business matter. he is astute in business matter. அடுத்து நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ் வைலி. வைலி அப்படின்னாலும் கிளவர்னு தான் அர்த்தம். பட் அடுத்தவங்களை ஏமாத்துறதுல தான் ஏமாந்து போகாமையும் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம வைலின்னு சொல்லுவோம். எப்படி நிறைய சொல்லுவோம், ரொம்ப தந்திரக்காரவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வைலின்னு சொல்றோம். ஸோ இந்த பிசினஸை நீ வெற்றிகரமா பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தந்திரமாவும் இருக்கணும். யூ ஹாவ் டு பி அ லிட்டில் வைலி டு ரன் திஸ் பிசினஸ். யூ ஹாவ் டு பி அ லிட்டில் வைலி டு ரன் திஸ் பிசினஸ். சில பேரை நம்ம வந்து அப்படி நரி மாதிரி ரொம்ப தந்திரக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. he is a wily old fox. he is a wily old fox. நரி மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம். அடுத்த வார்த்தை ரெக்லெஸ். ரெக்லெஸ் அப்படின்னா அஜாக்கிரதையா இருக்கிறது. ஒரு விஷயத்துல நம்ம அஜாக்கிரதையா இருக்குது. பண விஷயமா இருக்கலாம், இல்ல சில விஷயங்கள் வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தானதுன்னா கூட அதை பத்தி கவலைப்படாம செய்யறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரெக்லெஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப பண விஷயத்துல அவர் எப்பவுமே ரொம்ப அஜாக்கிரதையா இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு he is always reckless with money. he is always reckless with money. அதே மாதிரி டிரைவ் பண்றதுல ரொம்ப அஜாக்கிரதையா இருந்தாங்க அவங்க. she was reckless at driving. she was reckless at driving. அடுத்து நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ் கால்குலேட்டிங். கால்குலேட்டிங் அப்படின்னா நம்ம கால்குலேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியான வார்த்தை கால்குலேட்டிங். எப்பவுமே தனக்கு சாதகமா அங்க என்ன நடக்கும், அதன் மூலமா தனக்கு ஏதாவது அனுகூலம் இருக்கா அப்படின்னு பாக்குறவங்கள தான் நம்ம கால்குலேட்டிங் பர்சன் சொல்றோம். she is a calculating person and nobody likes her. நீ இவ்ளோ கால்குலேட்டிங்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சு. ஸோ உனக்கு சாதகமா இதை எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக தான் நீ வந்திருக்க. இது எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். I never knew you were such a calculating person. I never knew you were such a calculating person. அடுத்து நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ் fickle. fickle அப்படின்னா அவங்க வந்து அவங்கள நம்பவே முடியாது. அவங்க வந்து இப்படி மாறிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையற்ற தன்மை அவங்க கிட்ட இருக்கும். டிசிஷன் மேக்கிங்லயா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலயா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு நிலையற்று இருப்பாங்க. தன்னுடைய ஐடியாஸையும் தன்னுடைய ஒப்பீனியனையும் மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம ஃபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3வது தடவை அவன் மனசை மாத்திக்கிட்டான் அப்படின்னா his fickle. இப்போ it's the third time he changed his mind. He's so fickle. It's the third time he changed his mind. He's so fickle. இதே நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, வெதருக்கும் இந்த ஃபிக்கிள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கிளைமேட், வெதர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, நிலையா இல்லாம மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு the weather here is fickle. இந்த இடத்துல நம்ம கரெக்டா சொல்லவே முடியாது. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். the weather here is fickle. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை meticulous. meticulous அப்படின்னா ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அவங்க. சின்ன சின்ன டீடைல்ஸ்ல கூட அவங்க வந்து ரொம்ப கவனம் எடுத்து அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம meticulous அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எல்லா விதத்திலையும் ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து ஒரு வேலையை செய்வார் அப்படின்னா he's so meticulous about everything. he was so meticulous about everything. இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப மெட்டிகுலஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்ப வந்து அவர் ரெக்கார்ட் கீப்பிங்ல அவர் வந்து ரொம்ப மெட்டிகுலஸ், ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து அப் டு டேட் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு he is always meticulous in keeping the records up to date. he is always meticulous in keeping the records up to date. வேற எதை விஷயத்துல பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து அப்பியரன்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டா ட்ரெஸ் பண்றதுலயா இருக்கட்டும், அதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் அவங்க பார்த்து பார்த்து பண்ணிக்குவாங்க. Wally was always meticulous about her appearance. She was always meticulous about her appearance. இந்த வீடியோல நாம
மனிதர்கள அவங்களுடைய பிஹேவியர் பத்தி பேசுறதுக்கு 10 அட்வான்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் கத்துக்கிட்டோம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.